ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக லெமன் சோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் நேற்றே கட் பண்ணி வச்ச லெமன் தான், ஹாஃப் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஹாஃப் நான் போட்டு வேறு எதுக்கோ ரெசிபி செஞ்சேன். ஸோ இப்போ இந்த ஹாஃப் இந்த மாதிரி கிடைக்குது. இது நான் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கினேன். 120 ஒன்றவோ. இது நல்லா தான் இருக்குது. இதில் இது என்ன சொல்கிறது, சோடா ஓப்பன் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ லெமன் சோடா இல்லாதனால ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பிழிஞ்சிடலாம். இதை நான் நேற்று கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது எப்போயுமே இதை 2 தடவை ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் நிறைய ஜூஸ் கிடைக்கும். நல்லா பிழிஞ்சாச்சா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணணும்னு தெரில. என்கிட்ட ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்த பெப்பர் பவுடர் இருந்தது, அதனால் நான் அதை போட்டுட்டேன். ஸோ இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஸ்பூனில் கலந்துட்டு இதில் சோடா ஊற்றினா நமக்கு லெமன் சோடா ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ மளிகை சாமான் போடுறப்ப இதெல்லாம் கூட போட்டு விட்டுடலாம். ஸோ நமக்கு எம்ஆர்பியை விட கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க, லெமன் சோடா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா நிறைய வரும், நல்லாயிருக்கும். ஸோ குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கலந்தால் நல்லாயிருக்கும், அடியில் தங்கியிருக்கும். இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கி குடிப்பீங்களா, அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.